வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நீதிமன்றங்களில் ஒருங்கிணைந்த வழக்கு மையங்கள் தொடக்கம். அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் தாக்கல் செய்யும் வகையில் ஏற்பாடு. கூலியை உயர்த்தி வழங்க கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ஆண்டிப்பட்டியில் காட்டன் சேலைகள் வேட்டிகள் உற்பத்தி கடும் பாதிப்பு. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தொடக்கம். வயது, உயரம் உள்ளிட்டவற்றை பரிசோதித்து தகுதி சான்று வழங்கப்பட்டது. இரண்டு வயதில் புத்தி கூர்மையுடன் விளங்கும் விழுப்புரம் குழந்தை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசு வழங்கி பாராட்டு. உலகக்கோப்பை கராட்டே போட்டியில் சேலம் மாணவர்கள் பதக்கங்களை வென்று அசத்தல். சாதனை மாணவர்களுக்கு பெற்றோர், ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆவடியில் நிலவரி திட்டத்தின் கீழ் 550 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிலவரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு ஆவடி, திருமுல்லைவாயில், தண்டுரை, பட்டாபிராம், சேக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 550 பயனாளிகளுக்கு 273 கோடியே 35,000 ரூபாய் மதிப்பில் நிலத்திற்கான பட்டாவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி, சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் தாக்கல் செய்யும் வகையில் வேலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஒருங்கிணைந்த வழக்கு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து நீதிமன்றங்களும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் வழக்குகளை பதிவு செய்யும் வகையில் மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நீதிபதி ஆனந்தி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இங்கு வழக்குகளை தாக்கல் செய்ததற்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்படுவதோடு வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் வழக்கின் விசாரணை தேதி விவரங்கள் குறுஞ்செய்திகளாக அனுப்பப்படும் எனவும், வழக்கு முடியும் வரை வழக்கு விவரங்கள் அனைத்தும் இரு தரப்பினருக்கும் தெரியப்படுத்தப்படுவதால் வழக்குகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பினரும் இதன் மூலம் பயனடைவார்கள் என மாவட்ட நீதிபதி ஆனந்தி தெரிவித்தார். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒருங்கிணைந்த வழக்கு தாக்கல் மையத்தை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சாந்தி செழியன் திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் தாக்கல் செய்யும் சேவை மையத்தை மாவட்ட நீதிபதி பத்மநாபன் துவக்கி வைத்தார். கீழ்பவானி பாசன பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பூஞ்சை நோய் தாக்குதலால் நெல் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயங்குவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பவானி சாகர் அணையிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு நெல் பயிரிட தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து நாற்று நடவு பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது நெற்கதிர்கள் முற்றியதால் திருவண்ணாமலை, செய்யார் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நெல் அறுவடை இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சத்தியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மாரனூர், செம்பப்புதூர், பெரியூர், மில்மேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் நெற்பயிரில் பூஞ்சை நோய் தாக்கியதால் நெல்மணிகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் நெல் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயக்கம் காட்டுவதால் தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெல் ஆகஸ்ட் 15 தண்ணீர் திறந்து, அதுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்க கவர்மெண்ட்ல. அந்த நெல் நாங்கள் கவர்மெண்ட் சொசைட்டியில் தான் கோபி இதில் போய் எட்டு வந்தோம். பிபிடி நெல் இது பூராமே விளைஞ்சது, பூராமே பூஞ்சான் விழுந்துருச்சு. இதை ஏக்கராவுக்கு 20,000 முட்டுவாளி கொள்முதலே வராதாட்டிருக்கு. இது கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு இழப்பீடா இல்லை, கவர்மெண்ட் இந்த நெல் எட்டு போய் வியாபாரம் பண்ணால் தான் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இல்லைன்னா வியாபாரியும் இருக்க மாட்டோம், விவசாயியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலியை உயர்த்தி வழங்க கோரி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டி, டி சுப்பலாபுரம் ஆகிய கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட சிறு விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இந்த விசைத்தறி கூடங்களில் காட்டன் ரக சேலைகள், வேஷ்டிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் பணிபுரியும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்படும். கடந்த முறை விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழிற்சங்கங்களுக்கிடையே ஏற்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைந்தது.
இதையடுத்து இந்த ஆண்டு புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்த வலியுறுத்தி விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு தொழிற்சங்கங்கள் மூலம் ஏற்கனவே நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் கூலி உயர்வு வழங்கவும் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தவும் இதுவரையில் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இந்த நிலையில் புதிய கூலி உயர்வு உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி விசைத்தறி நெசவாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்கமும் இந்த முதலாளிமார்களும் கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த தைப்பொங்கல் கொஞ்சம் சிறப்பான பொங்கலாக இருக்கும். அரசு கவனத்துக்கு இதை நாங்கள் கொண்டு வரணும். காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஜனவரி 1 அமல்படுத்தியிருக்கு, நிற்பாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இது இந்த கூலி வருவது கூடு மட்டும் சீக்கிரம் முடியலாட்டினா இது இந்த போராட்டம் மேலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதனால் இந்த பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு துறை உயர் அதிகாரிகள் இந்த பகுதி தொழிலாளர் பிரச்சினைகளை முடித்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 5000 விசைத்தறி நெசவாளர்கள் இருக்கோம். டிசம்பர் 31 கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு முதலாளி உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் தொழிலாளர்கள் அழைக்காதனால நாங்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கோம். உடனே வருகிற தைப்பொங்கலுக்குள்ள எங்களுக்கு இந்த வேலை நிறுத்தத்தை அரசு தலையிட்டு முடிச்சு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வளர்ப்பு மகள் நினைவாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு இத்தாலியை சேர்ந்த தம்பதி நவீன இன்குபேட்டர் கருவியை நன்கொடையாக வழங்கினர். இத்தாலியை சேர்ந்த தம்பதி கடந்த 1983 ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து 2 வயது பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தனர். லட்சுமி என பெயரிடப்பட்ட அந்த பெண் உடல்நலக்குறைவால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காலமானார். இந்த நிலையில் இந்தியா வந்த அந்த தம்பதி பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். அப்போது தங்களது வளர்ப்பு மகளின் நினைவாக சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்குபேட்டர் கருவியை அந்த தம்பதி மருத்துவமனைக்கு அன்பளிப்பாக வழங்கினர். பச்சிளம் குழந்தைகள் மற்றும் எடை குறைவான குழந்தைகளை பாதுகாக்க இந்த கருவி பயனுள்ளதாக இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கியது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அலங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு கால்நடை மருத்துவர் ராஜா முன்னிலையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. காளைகளின் வயது, பற்களின் உயரம், நோய் அறிகுறிகள் மற்றும் உடல் தகுதி குறித்து கால்நடை மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்தனர். உரிமையாளரின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு காளைகளுக்கு உடல் தகுதி சான்று வழங்கப்பட்டது. இன்னைக்கு அலங்காநல்லூர் மாட்டாஸ்பில் மாடு உடல் நல தகுதியெல்லாம் பார்க்குறாங்க. மாடு கொம்பு எத்தனை இன்ச்சு, பல்லெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. மாடு எத்தனை இன்ச்சு அளக்குறது, எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்க்குறாங்க, உயரதாரம்லாம். அதனால எங்கள் மாடு ஜல்லிக்கட்டுக்கு தயாராக இருக்கா இல்லையான்னு என்ன பார்த்துட்டாங்க. டாக்டர் செக்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் மாடு ஜல்லிக்கட்டு தயாராகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த வருஷம் அவுக்க போட மாட்டோம். தமிழக கலாச்சாரத்தை அறிவதற்காக சென்னை முதல் திருவனந்தபுரம் வரை ஆட்டோவில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டினர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 64 பேர் கொண்ட குழு சென்னை முதல் திருவனந்தபுரம் வரை ஆட்டோவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். சுமார் 32 ஆட்டோக்களில் வலம் வந்த இந்த வெளிநாட்டினர் தமிழகத்தின் முக்கிய இடங்களை பார்வையிட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த அவர்கள் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ராஜகோபுரம், தங்கத்தேர், கோவில் சிற்பங்கள், கண்ணாடி மாளிகை என பலவற்றை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். திருவெரும்பூர் அருகே ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தீவிர பயிற்சி பெற்று வருகின்றனர். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே குறியூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாடிவாசல் அமைத்தல், பொதுமக்கள் சுற்றி நின்று ஜல்லிக்கட்டை காண்பதற்கு தடுப்பு அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அது மட்டுமின்றி காளைகளுக்கும் பிரத்யேக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் காளைகளின் கொம்புகளை கூர்மைப்படுத்த மண்ணை குத்தும் பயிற்சி, வர்ணம் தீட்டுதல், நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. காளைகளோடு சேர்ந்து மாடுபிடி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்.
பார்த்தீங்கன்னா 2 வருஷமா ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்பாக நடந்து வந்துருக்கு. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்காண்டி மாடுகளை வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ பழகிக்கிருக்கோம். இந்த வருஷம் வந்து மாடுகளுக்கு வந்து நல்ல பிரைஸ் போடுவாங்கன்ற நம்பிக்கையோட மாடுகளுக்கு வளர்த்துக்கு இருக்கோம். அதேமாரி மாடுகளுக்கு நீச்சல் பயிற்சி, நடப்பயிற்சி எல்லா பயிற்சியும் கொடுத்து வந்துருக்கோம். அதேமாரி மாடுகளுக்கு வந்து தீவனம் என்ன எடுத்துக்கிட்டிங்களா, காலையில் வந்து பருத்தி விதை, பச்சரிசி, குச்சி பின்னாக்கு எல்லாம் வச்சு அதை கொண்டு போய் நல்லா சாப்பிட விட்டு தரிசில் கட்டி வச்சுருவோம். அதேமாரி மதியானத்துக்கு மேலே பிடிச்சி வந்து பச்சை தண்ணி மட்டும் வச்சுட்டு மறுபடியும் அதே தரிசிலே போட்டுருவோம். அது நைட்டு வந்து அதை பராமரிப்போம் மாட்டை. அதேமாரி மாடுகளுக்கு வந்து இந்த வட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பயிற்சி அளிச்சுக்கிருக்குங்க. திருச்சியில் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்திய கடைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கடைகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் உள்ள கடைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கோட்டாட்சியர் பவனந்தி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். தணிக்கை செய்து பிளாஸ்டிக் பைகளை அகற்றிய அதிகாரிகள் கடைகளின் உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர்ப்பகுதியில் உள்ள நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் மருத்துவமனைகளில் நகராட்சி அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 2 லோடு பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருத்தணி சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கடந்த 4 நாட்களில் 21 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 4 நாட்களாக பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோவில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். இதில் 21,84,000 ரூபாய் ரொக்கம், 66 கிராம் தங்கம், 701 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த முருக பக்தர்களின் பறவை காவடி ஊர்வலம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 3000க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து பல வருடங்களாக அலகு குத்தி பறவை காவடி ஊர்வலம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நடப்பாண்டுக்கான நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட முருகன் தேர் பவனியுடன் பக்தர்கள் பறவை காவடியில் தொங்கியபடி மேளதாளங்களுடன் ஊர்வலம் புறப்பட்டது. தாராபுரம் பெரிய காளியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் பலவித நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்பாளை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்தாரை கிராமத்தில் பழமை வாய்ந்த பெரிய காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கோவிலில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அம்பாளுக்கு விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்தல், பூவோடு எடுத்தல் உள்ளிட்ட பலவித நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்பாளை வழிபட்டனர். திண்டிவனம் அருகே கீழ் பசாரில் எழுந்தருளியுள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலை சுற்றி மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கீழ் பசாரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரகதாம்பிகை சமேத சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவில் வளாகம் முழுவதும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு பயனுள்ள மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் கோவில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஒரு கால் மேல் நோக்கியபடி ஊனத்துடன் பிறந்த கன்றுக்குட்டி நடக்க முடியாமல் தவித்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பிஜி தொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி முனியப்பா. இவர் வளர்த்து வரும் நாட்டு பசு பெண் கன்றுக்குட்டி ஒன்றை ஈன்றது. ஆனால் இந்த கன்றுக்குட்டி ஒரு கால் மேல் நோக்கியபடி ஊனத்துடன் பிறந்தது. இதனால் கன்றுக்குட்டியால் எழுந்து நிற்க முடியவில்லை. தன்னுடைய தாயிடம் பால் குடிக்க கூட முடியாமல் படுத்தே கிடக்கிறது. நடக்க முடியாமல் கன்றுக்குட்டி சிரமப்படுவது காண்போரை கண்கலங்க செய்கிறது.
வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் வைகை அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு போதிய அளவு பெய்யாமல் பொய்த்தது. நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை இல்லாததால் தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்து வருகிறது. மேலும் கடமலை கொண்டு மயிலாடும்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட 200 கிராமங்களுக்கு வைகை அணை மட்டுமே குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதால் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தங்கச்சிமடம் அருகே மங்களா தீர்த்தத்தை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் அருகே அமைந்துள்ள மங்களா தீர்த்தம் நீண்ட வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீன் ராமேஸ்வரம் அமைப்பு சார்பில் சுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்காமல் கோவில் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மங்களா தீர்த்தம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மங்களா தீர்த்தம் மற்றும் அங்குள்ள பூங்காவை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க கோவில் நிர்வாகத்திற்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். உலக நாடுகள் இந்தியாவின் உள்ள மாநிலங்கள் தலைநகரங்களின் பெயர்களை கூறுவதில் தங்கப்பதக்கம் பெற்ற 2 வயது குழந்தைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் பாண்டிய நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரது மகன் நிகில் பிரஜன். 2 வயது சிறுவனான நிகில் பிரஜன் தனது பெற்றோர் அளித்த பயிற்சியில் முழுமையான ஈடுபாடு கொண்டு தற்போது உலக நாடுகள் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் தலைநகரங்களின் பெயர்களை அசராமல் கூறி காண்போரை வியப்படைய செய்கிறார். இவரின் திறமையை சமூக வலைதளம் மூலம் பார்த்த மும்பையை சேர்ந்த ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் நிகில் பிரஜனுக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளது. அவருக்கு பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிறுவன் நிகில் பிரஜனை பாராட்டி பரிசு வழங்கினார். ஹொசூர் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் 80 காட்டு யானைகளை வனப்பகுதிகளில் விரட்ட அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே போடூர் பள்ளம் வனப்பகுதியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இரவு நேரங்களில் உணவு தேடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த விவசாய பயிர்களை தின்றும் காலால் மிதித்தும் நாசம் செய்துள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. யானைகளால் ஏற்பட்டுள்ள சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த விவசாயிகள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று தேன்கனிக்கோட்டை அருகே கோட்டையூர் கிராமத்தில் மாரப்பா என்பவருடைய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த ராகி பயிர்களை முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளன. யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கூகலூர் பகுதியில் வீடு வீடாக ரேஷன் அரிசி வாங்கி ஒரு வீட்டில் பதுக்கியிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முருகன் என்பவரது வீட்டில் 27 மூட்டைகளில் 1 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் தேசிய அளவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கராட்டே போட்டியில் சேலத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் தங்கம், வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். கொல்கத்தாவில் கடந்த டிசம்பர் மாதம் 29, 30ஆம் தேதிகளில் தேசிய அளவில் உலகக்கோப்பைக்கான கராட்டே போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, மலேசியா, ஜெர்மன் உள்பட 9 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சேலத்தை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் 28 பேர் 22 தங்கம், 11 வெள்ளி, 5 வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இதையடுத்து தாய்நாடு திரும்பிய மாணவ மாணவியருக்கு சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்துச்சுங்க. ரொம்ப இது கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நான் +2 படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் பர்மிஷன் கொடுத்த சேர்மனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என்னோட கராத்தே மாஸ்டர், இவர் ட்ரைனிங் இல்லைன்னா எங்கள் இப்போ கோல்டு மெடல் அடிச்சிருக்க முடியாது. முக்கியமான காரணம் எங்கள் மாஸ்டர் தான். எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும். இது கிட்டத்தட்ட 1200க்கு மேலே பேர் கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக தான், ரொம்ப போட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ட்ரைனிங்கால தான் கோல்டு மெடல் அடிக்க முடியும்.